ஆடிப்பூரம் என்பது தமிழர் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பண்டிகையாகும். இந்த பண்டிகை அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும். இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். பின்னர் அம்மனை அலங்கரிக்க பயன்படுத்திய வளையல்கள் தரிசிக்க வந்த பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அவ்வாறு பிரசாதமாக சில வளையல்களைப் பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல மாங்கல்யம் அமையவும் மங்களங்கள் நிலைக்கவும் செய்யும். அதோடு அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியமும் நிச்சயம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. வீடுகளில் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம் வளையல் பூக்கள் படைத்து வணங்கலாம். இளம்பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல் கொடுத்தால் நம்முடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானகம் நீர்மோர் சர்க்கரை பொங்கல் கூழ் ஆகியவற்றை படைத்து வேண்டிக்கொண்டால் சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம். ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஏனெனில் ஆழ்வார் துறவிகளில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூர நாள் ஆகும். பூமா தேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்து இறைவன் விஷ்ணுவை தன்னுடைய பக்தியால் அடைந்தாள் என்கின்றன புராணங்கள். இதனால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் கூறப்படுகிறது. லட்சுமி தேவியின் அவதாரமே ஆண்டாள் என்று நம்பப்படுகிறது.